இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு ஆட்பலம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம எளியவர்களாக இருக்கலாம், நமக்கு முன்பாக நிற்கிறவர்கள் பெரிய பதவிகள், பெரிய அதிகாரங்கள், ஆட்சிகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருக்கலாம். இவர்களை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்? நம்ம ஒரு சிறுபான்மையாக இருக்கிறோமே, மத வெறுப்புகளை பேசுகி, மதத்தை பிளவுபடுத்துகிற இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகிற இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் நம்ம கலங்கி தவிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கொடூரமானவன் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் கர்த்தர் எப்படி இருப்பாராம்? நமக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனமாக இருப்பார். கவலையப்பட வேண்டாம். இவர்களை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம்? யுத்தம் நம்முடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்கும் பொழுது கோலியாத்தை எப்படி எதிர்க்க போகிறோம் என்று தெரியாமல் சவுலும் அவனோடு இருந்த யுத்த வீரர்களும் 40 நாள் கலங்கி தவித்தாங்க. அந்த யுத்த வீரனாகிய அந்த கோலியாத் சபித்தான். இன்றைக்கும் அப்படித்தான். ஆட்சியில் நாங்கள் தான் இருக்க போகிறோம், எங்களை விட்டால் வேறு ஆட்சியே இல்லை, நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்க போகிறோம் என்று சொல்லி மதத்தை தூண்டி விடுகிறது, மத வெறியை தூண்டி விடுகிறது, சிறுபான்மைகளுக்கு விரோதமாக பேசுகிறது, சிறுபான்மைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது என்று பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு அவர்கள் பெரிய கோலியாத்தை போல இருக்கலாம். ஆனால் தாவீது என்ற ஒரு சின்ன ஒரு வாலிபன் வந்தான். அவன் சொன்னான், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன், எனக்கும் அவனுக்கும் யுத்தம் அல்ல. இதைத்தான் இன்றைக்கு நம்ம கவனம் கொள்ள வேண்டும். இந்த வசனம் அதைத்தான் நமக்கு வாக்கு தத்தமாக, நமக்கு ஒரு நல்ல ஒரு அடைக்கலம் நான் தான், கவலையப்படாத, பெருவெள்ளம் சீறல் எல்லாம் வரும், ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனமாக நான் இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறார். அது கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தர் நாமத்தில் நம்ம ஜெயம் எடுப்போம், கர்த்தர் நமக்காக கொடியேற்றுவார். அன்பின் பிதாவே, எங்கள் தேசத்தில் நடக்கிற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் நல்ல ஆண்டவரே முடிவுகள் வர வேண்டும், எங்களுக்கு ஏற்ற அரசாங்கம் வர வேண்டும், வரி சுமையை ஏற்றாத ஒரு அரசாங்கம், விலைவாசிகளை ஏற்றாத ஒரு அரசாங்கம், நடுநிலைமையான ஒரு அரசாங்கம், நியாயமான ஒரு அரசாங்கம், நீதித்துறைகள், எல்லா துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேர்தல் ஆண்டவரே குழுக்காக ஜெபிக்கிறோம், தேர்தல் கமிஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நியாயமாய் ஆண்டவரே நீதியாய் எங்களுக்கு இதை நடத்தி முடிக்க நீங்கள் கிருபை தாங்க. நீங்களே ஆண்டவரே நல்ல அரசாங்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.